அல்ஹம்துலில்லா. இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இறங்கிய மாதம் ரமலானுடைய மாதம் என்று சொல்லுகிறான். அன்பானவர்களே, இந்த மாதத்திற்கும் குர்ஆனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. எனவே நாம் இந்த மாதத்தில் அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனும் நோன்பும் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்து ஒரு மனிதனை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பதை போல வேறு எந்த அமலும் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யாது என்று சொன்னார்கள். நாம் குர்ஆனை ஓதுகிறோம், ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலிஃப் லாம் மீம். இந்த அலிஃப் லாம் மீம் என்பதை நான் ஒரு எழுத்து என்று சொல்லவில்லை. அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. யார் இதை ஓதுகிறாரோ 3 எழுத்துக்களுக்கும் அல்லாஹு தாலா 30 நன்மையை தருகிறான் என்று சொன்னார்கள். வெறும் அலிஃப் லாம் மீம் என்று ஓதியவருக்கு இவ்வளவு நன்மை என்றால் முழு குர்ஆனையும் ஓதியவருக்கு அல்லாஹ் எவ்வளவு நன்மையை தருவான். எந்த வீட்டில் அதிகம் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அங்கு செழிப்புகள் ஏற்படுகிறது, பரக்கத்துகள் ஏற்படுகிறது, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் தருகிறான், குழந்தை செல்வங்களை அல்லாஹ் தருகிறான். இப்படி குர்ஆன் ஓதக்கூடிய வீடுகள் எப்படி நாம் வானத்தை பார்க்கிற போது நட்சத்திரங்கள் நமக்கு மின்னுகிறதோ அது போன்று குர்ஆன் ஓதப்படக்கூடிய வீடுகள் வானத்தில் இருக்கிற மலாயிக்கத்துமார்களுக்கு நட்சத்திரங்களை போன்று மின்னுகிறது என்று ஹதீஸ்களில் வருகிறது. எனவே நாம் இந்த மாதத்தில் அதிகமாக குர்ஆனை ஓத முயற்சி செய்வோம். குர்ஆனை ஓத தெரியாதவர்களும் குர்ஆனை கற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை தந்தருள்வானாக.